குரங்கும் ஆமையும். ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற குளத்துக்கு பக்கத்தில் ஒரு குரங்கும் ஆமையும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் குளத்துக்குள்ளே குதிச்சு குரங்கு நீச்சல் அடிக்க முயற்சி செஞ்சிச்சு. எப்படி முயற்சி செஞ்சாலும் அதால் சரியாக நீச்சல் அடிக்க வரல. அப்போ தண்ணியில் குதிச்ச ஆமை ரொம்ப அழகாக நீந்துச்சு. இதை பார்த்த குரங்குக்கு கொஞ்சம் பொறாமை வந்துடுச்சு. அப்போ தான் நீங்கள் மட்டும் எப்படி சுலபமாக நீச்சல் அடிக்கிறீங்க அப்படின்னு ஆமையாரை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு ஆமை சொல்லுச்சு, உன்னோட உடம்பு அப்படி இருக்கு, எனக்கு இருக்கிற பெரிய ஓட்டால் என்னால் ஈஸியாக நீந்த முடியுதுன்னு சொல்லிச்சான். அதுக்கு குரங்கு, பெரிய ஓடு இருந்தால் நல்லா நீந்த முடியுமான்னு கேட்டுச்சு. ஆமையும் ஆமான்னு சொல்லிச்சான். இதை கேட்ட முட்டாள் குரங்கு, அடடா, சுலபமாக நீச்சல் அடிக்க பெரிய ஓடு இருந்தால் போதுமா, ஓ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே பக்கத்தில் இருந்த இலவம் பஞ்சுகளை சேகரித்து தன்னோட முதுகில் பந்து போல் கட்டிக்கிடுச்சு. ஆமை போல் இப்போ தனக்கு பெரிய ஓடு வந்துடுச்சே, இப்போ நம்மளால் தண்ணிக்குள்ளே நல்லா நீச்சல் அடிக்க முடியும்னு சந்தோஷமாக குதிச்சுதான் குரங்கு. குளத்துக்கிட்ட போய் தண்ணியிலையும் குதிச்சுதான். உடனே பஞ்சு என்னாகும்? தண்ணியில் குதிச்சதும் பஞ்சு நினைஞ்சு குரங்கு உள்ள அமுக்க ஆரம்பிச்சிடுச்சு. பஞ்செல்லாம் நினைஞ்சு ஈரமானதுனால கனமும் சேர ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்த ஆமை தன்னோட நண்பர்களை கூப்பிட்டு குரங்கை கட்டி இருந்த பஞ்செல்லாம் பிச்சு போட்டு குரங்கை தண்ணியில் இருந்து காப்பாத்துச்சு. அப்போதான் குரங்குக்கு புரிஞ்சுது தன்னோட முட்டாள்தனம் தன்னோட உயிரையே பறிக்க நேரிடுச்சே அப்படின்னு. இதை நினச்சி குரங்கும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இதில் இருந்து என்ன தெரியுது? தன்னோட உடல் வாகு எப்படி இருக்கு, தனக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளே வளர்த்துக்க கூடாது. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நல்ல நோக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நரியும் ஆமையும். ஒரு பெரிய காட்டுல நரியும் ஆமையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நரிய பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அது ரொம்ப புத்திசாலி. அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓடு பிடிக்கல. இப்படி கனமான ஓடு இருக்கிறதுனால என்னால் வேகமாக ஓட முடியல, உன்ன மாதிரி சுற்றி பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுச்சு. பறவைகள் மாதிரி பறக்க கூட முடியலையே, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு நரிக்கிட்ட இந்த ஆமை ரொம்ப மனம் நொந்துச்சு. அதுக்கு நரியோ, இறைவன் கொடுத்த உடல் எப்போதுமே ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்துவமான உடல் அமைப்பும் குணங்களையும் கடவுள் கொடுத்திருக்காரு. அது ஏன்னு தெரியுமான்னு கேட்டுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் சொல்லணும்னு சொல்லிச்சு ஆமை. உடனே நரி சொல்லிச்சு, ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து, இயற்கையே கிட்டத்தட்ட அதோட குணநலன்களையும் பொறுத்து உடல் வாக்குகளை அதுக்கு ஏத்த மாதிரி ஆபத்துகள் ஏற்படாத வண்ணம் கடவுள் படைச்சிருக்காரு. நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம இருக்கிறதுக்காக தான் அதுக்கேத்த மாதிரி உடல் அமைப்பு குணத்தையும் கொடுத்தும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சு. உன்னோட உடல்ல இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்குன்னு ஒரு நாள் நீ கண்டிப்பா புரிஞ்சுப்பன்னு சொல்லிச்சு. இதை கேட்ட பிறகு ஆமைக்கு திருப்தியே இல்லை. அப்பதான் ஒரு வேடன் அந்த பக்கமா போனான். அவன் அந்த நரிய குறி வைக்கிறத பார்த்துச்சு ஆமை. உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பா குறுக்க வந்து நின்றுடுச்சு ஆமை. வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகுல பட்டு கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த நரி நேரா வேட்டைக்காரனை பார்த்து ஓடுச்சு. நரி தன்னை நோக்கி வர்றதை பார்த்த வேடன் அங்கிருந்து ஓடிட்டான். இப்ப பாத்தியா, உன்னோட கனமான ஓடு தான் உன்னையும் காப்பாத்திருக்கு, என்னையும் காப்பாத்திருக்கு. உனக்கு இந்த ஓடு மட்டும் இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு உன்னை கொண்டு இருக்கும், என்னையும் கொண்டு இருக்கும். இனிமே உன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நல்லபடியா வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லிச்சு நரி. நரி சொன்னதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டாம அதுக்கப்புறம் தன்னோட ஓடு இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு.